சத்தத்தை கேட்பேன்னு சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற டிவியில கர்த்தரை துதிக்கிற சத்தம் தான் கேட்கப்படும்னு சொல்லுங்க. என் காதில் இயர்போன் போட்டு கேட்கும்போது நான் கர்த்தரை துதிக்கிற ஆராதனை சத்தத்தை அப்பா 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 எஸ் 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 எல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த வண்டியில போகும்போது இனி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. இந்த 69வது நாளில் அந்த அனாயிண்டிங் எங்க மேல வரணும். ஆண்டவரே இதை நீங்க எனக்கு தரணும், இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தரணும். எங்களை அறியாமலே அந்த ஆராதனை அபிஷேகம் எங்களுக்குள்ள பொங்கி எழும்பட்டும். பாடல் வந்துட்டே இருக்கட்டும், துதி வந்துட்டே இருக்கட்டும். எங்க வாகனம் அப்படியே துதியினால நிரம்பட்டும், எங்க கம்பெனி அப்படியே துதியினால நிரம்பட்டும், என் ஆபீஸ் அப்படியே குதியினால நிரம்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தம் எல்லாம் அகன்று போக, கெட்ட சிந்தனைகள் மாறி போக, என் கண்களில் இருக்கிற தேவையில்லாத இச்சைகள் மாறி போக, என் வாயில வருகிற அசுத்தமான வார்த்தைகள் மாறி போக, அப்பா அப்பா இப்போ அந்த துதியின் அபிஷேகத்தை மறுபடியும் திரும்ப எனக்கு தரணும் ஆண்டவரே. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆராதிச்சது மாதிரி இனி மனசு விட்டு நான் ஆராதிக்கணும், சத்தம் போட்டு ஆராதிக்கணும், அது உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும்ப்பா. அந்த அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, தாங்கப்பா. அன்னைக்கு அந்த பிரச்சனையின் நடுவில் நான் போயிட்டு இருக்கும் போது தனியா உங்கள்கிட்ட பேசிட்டே போனேன் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், அந்த மாதிரி ஒரு மகிமை என் மேல இப்போ ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு துதியின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம் இறங்குவதாகப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழிய ஜெபிக்கிறேன். இப்போ எங்க திருச்சபையின் மேல, மக்கள் மேல இந்த சத்தத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டனாலும் அவர்கள் மேல ஒரு துதியின் அபிஷேகம். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். துதிக்க துதிக்க அந்த அற்புதம் நடந்துச்சு. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துருச்சு. சீரியா ராணுவம் பின்னிட்டு